தோழர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே அன்னையின் திருத்தலத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் அளிக்கின்றோம். மேலும் இந்த திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பல்வேறு ஊடகங்கள் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களுடைய நற்கருத்துகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியினுடைய அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் இந்த தொற்று என்பதிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்றவர்களாக வாழ்வதற்கும் ஆண்டவருடைய அருள் வேண்டி இதோ இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். தனிப்பட்ட விதமாக பின்வரும் கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்தஸ் சிபிஎஸ்சி அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஜெனேட் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும், உடல் உள்ள நலனுக்காகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், பாக்கியநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், பொன் ஜான் போஸ்கோ மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும், பியர் அவின்குமார் மற்றும் உத்தரிக்கர் ஆன்மாக்கள், இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள் நெத்திளை பாற்றிக்காகவும், அலெக்சாண்டர் ஷீலா ஆண்மலை பாற்றிக்காகவும், பிரதர் ஜஸ்டின் ஆரோக்கியராஜ் உடல் உள்ள நலனுக்காகவும், கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும், அன்னப்பன் ரோசம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், மாத்தாள் இருதயமரி, ரெஜினாமெரி அந்தோனி அம்மாள், ஞானப்பிரகாசம் அந்தோனி பிச்சை ஆண்மலை பாற்றிக்காகவும், சரண்யா நோய் பாதிப்பிலிருந்து விரைவில் முழுமையாக குணம் பெற வேண்டியும், சிஸ்டர் அமல புஷ்பவம் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல்
யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்தபோது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டங்கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபொழுது இயேசுவின் அன்பு சீடரும் பின் தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் பொழுது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவர் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவர் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றையெல்லாம் எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களே உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகத்தை முதல் வாசகமாகவும் யோவான் நற்செய்தியை இரண்டாவது வாசகமாகவும் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். இந்த 2 நூல்களுமே இப்பொழுது இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது. கடைசி
கட்டமாக இவர்கள் எழுதிய வார்த்தைகளைத்தான் நாம் இங்கே படிக்க கேட்டோம். திருத்தூதர் பணிகள் நூலிலே பாருங்கள், இப்பொழுது பவுல் எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால் ரோமையிலே இருக்கின்றார். எப்படி அவர் ரோமைக்கு சென்றார் என்றால், அவர் மக்களால் வெறுக்கப்பட்டு அவர்கள் அவரை ஒதுக்கி அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் ரோமை குடிமகன் என்பதனால் அவர் மேல் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை உணர்ந்தார்கள். எனவே பவுலடியார் சீசரிடம் தன்னுடைய முறையை சொல்கின்றார். இவருடைய முறையீட்டை சீசர் தான் விசாரிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டதனால் இப்பொழுது ரோமைக்கு செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, ரோமையிலே அங்கே அவர் தங்கியிருந்த இடமெல்லாம் இன்றைக்கும் வரலாற்று பூர்வமாக வைத்திருக்கிறார்கள். அவரை எப்படி அங்கே கட்டி வைத்தார்கள் என்பதெல்லாம் கூட அங்கே இருக்கின்றது. அவர் எவ்வாறு அந்த சிறையிலிருந்து வெளியே வந்தார் என்பதும் இருக்கிறது. மேலுமாக 3 நாட்கள் அவர் அங்கே ஒரு இடத்திலே வாடகைக்கு இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. எல்லா இடங்களும் இன்றைக்கும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வரலாற்று பூர்வமாக உண்மை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்கின்ற நிலையிலே பராமரிக்கப்பட்டு வருகிறது. எனவே இவ்வாறு பவுலடியார் எங்கே தனது பணியை தொடங்குகிறார் பாருங்கள். எருசலேமில் கைது செய்யப்பட்டு எருசலேமில் தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். பிறகு எங்கே போகின்றார் பாருங்கள், யூதேயா பக்கங்களிலெல்லாம் செல்கின்றார். பிறகு அங்கிருந்து சமேரியா, அதாவது புறவினத்தார் வாழ்கின்ற மக்களிடத்திலே சென்று போதிக்கின்றார். அப்பொழுதுதான் விருத்த சேதனம் வேண்டுமா என்ற அந்த ஒரு கேள்வி எழுகிறது. அது வேண்டாம் என்ற முடிவு அவர்களுக்கு கிடைக்கிறது 15ஆம் அதிகாரத்திலே. பிறகு அங்கிருந்து அவர் பல இடங்களுக்கு சென்று இறுதியாக இப்பொழுது ரோமைக்கு வருகிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? எருசலேமில் தொடங்கி யூதேயா சமேரியா முழுவதிலும் இறுதியாக உலகின் கடை எல்லை வரைக்கும், அப்படி என்றால் ரோமை. அப்பொழுது இந்த சீசர்கள் தான், ரோமை பேரரசு தான் உலகத்தையே ஆட்சி செய்தது. எனவே தான் சொல்வார்கள், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்வார்கள். எல்லா வழிகளும் சாலைகளும் எங்கே நம்மை இட்டு செல்கிறதாம்? ரோமைக்கு இட்டு செல்கிறதாம். அந்த வகையிலே இந்த ரோமை என்பதுதான் உலகத்தின் கடை எல்லையாக இருந்தது. அந்த ரோமைக்கு இப்பொழுது செல்கின்றார். அங்கேயும் சென்று சும்மா இருக்கவில்லை, நற்செய்தியை அவர் அறிவித்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய தண்டனையை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை, மாறாக தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். இறுதியாக தலை வெட்டப்பட்டு அந்த தலையானது 3 இடங்களிலே துள்ளியது என்று சொல்லப்படுகிறது. அந்த 3 இடங்களிலேயும் இன்றைக்கும் நீர் ஊற்று ஒரு பீடமாக அமைக்கப்பட்டு 3 நீர் ஊற்றுகள் அங்கே வழிந்து கொண்டிருக்கும். திரேஃபொந்தானே என்று சொல்வார்கள். அந்த இடமும் இன்றைக்கு வரலாற்று பூர்வமாக இருக்கிறது. அங்கிருந்து மிக அருகிலேயே பவுலடியாருடைய கல்லறையும் அதன் மேல் எழுப்பப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பேராலயத்தையும் அங்கே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு விரும்பியது, அவர் விருப்பம் தெரிவித்து தன்னுடைய திருத்தூதரிடம் கேட்டது இப்பொழுது இங்கே ரோமையிலே நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம். ரோமையில் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டு இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது என்று சொன்னால் உலகம் மக்கள் முழுவதுமாக அதை தெரிந்து கொள்வார்கள். அங்கே நடப்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படி என்றால் இயேசு ஆண்டவர் உயிர்த்த அந்த ஒரு பெரும் செய்தி எல்லா மக்களிடம் பரவுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதுதான் இந்த திருத்தூதர்களுடைய பணியினுடைய இலக்கு, முடிவு. எனவே திருத்தூதர் பணிகள் நூலினுடைய கடைசி பகுதியை நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவ்வாறே நற்செய்தியிலும் பாருங்கள், யோவான் நற்செய்தியினுடைய இறுதி பகுதிக்கு நாம் ஏறக்குறைய வந்துவிட்டோம். இப்பொழுது இந்த யோவான் என்ன விரும்புகிறார் என்பதை அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, அவர்கள் அவரோடு இருந்து அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். இந்த ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முழுமையாக இந்த பயிற்சியை கொடுத்தார். இப்பொழுது அவர்கள் சாட்சிகளாக இருக்கின்றார்கள். எனவே தான் இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி என்று இறுதியாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இவருடைய சான்று உண்மையானது நமக்கு தெரியும். இன்னும் இயேசு செய்த பல புதுமைகள், செயல்கள், அவருடைய வாழ்வு என்று பல உண்டு. அதையெல்லாம் எழுதினால்
இந்த நூல்கள் உலகமே கொள்ளாது என்ற அளவுக்கு அந்த திருத்தூதராகிய யோவானுடைய சாட்சியம் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இவர்கள் தங்களுடைய பணியை முடிக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த வரிசையிலே ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த மிகப்பெரிய பணியை செயலாக்கம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் நாம். பவுலடியார் முதல் வாசகத்திலேயும் திருத்தூதர் பேதுரு மற்றும் யோவான் அவர்கள் இந்த நற்செய்தி வாசகத்திலேயும் தங்களுடைய இறுதி இலக்கை அடைந்து விட்டார்கள். நாம் இதைத் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அவர்கள் எவ்வாறு சாட்சியம் பகர்ந்து வாழ்ந்தார்களோ அதேபோன்று நாமும் இயேசு ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த சாட்சியம் என்பது செயலிலே இடம்பெற வேண்டும், நம்முடைய வாழ்விலே ஒளிர வேண்டும். அந்த ஒரு வாழ்வைத்தான் சாட்சிய வாழ்வு என்று சொல்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சாட்சிய வாழ்வு சொல்லில் அல்ல, வாழ்வில் இருங்க விளங்க இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் அன்னையினுடைய ஆசீர் நமக்கு என்றும் இருக்க வேண்டும் எனவும் இந்த திருப்பலியிலே நமக்காக சிறப்பாக வேண்டுவோம். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீ, கடலும் நீ, கருணை நீ, கனிவும் நீ, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த நண்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி அல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அருள் அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் தமது சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்க ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்து பாடுகின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித காசியா நகர் ரீட்டா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடைய ஒரு ஆபமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே பயணம் செய்கின்ற போது திரு அவையை சிறப்பாக முடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலக ஆயர் பீட்டர் அபீர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சொதரிண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு மோடு சேர்த்து கொள்ளும். இறந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் முக்க உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் முது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முது ஆட்சியால் என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை ஆட்சி வர வேண்டுமென உருக்கமுடன் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாக
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர் தாண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்து மக்களுக்கு வாழ்வளிப்பதாக. ஆமென். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழி, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையவனத்திலிருந்து புதிய மறைபொருட்களுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போன்று பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வேண்டும் வரம் தரும் வில்லியனூர் தூய லூர்து அன்னையை நோக்கிய ஜெபம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்போ கன்னிகை, எங்கள் அன்னையே, முது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்திருக்கின்றோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். முதுபேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரியும். முதுதயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனவருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றுக்கொள்ளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, தூய எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீ பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுக்களிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு அகலாமல் அறநெறியிலே வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ்ந்திடச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரையும் குருக்களையும் துறவிகளையும் முது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் முது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருள்வீராக. ஆமென்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அன்னையின் திருப்பாதம் வைத்து மௌனமாக ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவையாகிய நான் முதுதயாளத்துக்கு காத்து கொண்டு முது சமூகத்தில் நிற்கின்றேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரிலே இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெய ஜெய ராக்கினி தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.